ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் யார் தாண்டா ஜெயிப்பாங்க, சரி வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமாக கேள்வியை கேட்குறாங்க. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒய்ஃபை பற்றியும் லைஃப்பை பற்றியும் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, ஒய்ஃபு தான் லைஃபு, லைஃபு தான் ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பக்கமாக டைலாக் அடிக்கிறாங்க. சரி எல்லாம் அடித்தாலும் சரி, இந்த கடைசி ரவுண்டு யார் விளையாட போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஹஸ்பண்ட் தான் விளையாடணும்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு பக்கம் அம்மா, ஒரு பக்கம் ஒய்ஃபு, நீங்கள் யாராவது ஒருத்தர் தான் காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றுவீங்க கேள்வியை கேட்க கடைசியில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், உங்கள் பார்ட்னரோட போயிட்டு பேசிட்டு வாங்க, ஆனால் நீங்கள் தெளிவான முடிவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் பேரான்னு என்ன பேசுகிறாங்க. அப்போ நம்ம மனோஜ் ரோகிணி பேசினதை பார்க்கணுமே, ஐயோயோ நம்ம முத்து வந்துட்டு கேம் ப்ளே பண்ணால, அந்த மாதிரி நம்மளும் ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறாங்க. ஏங்க அவங்க கேம் ப்ளே பண்ணலங்க, உண்மையாக பேசுகிறாருங்க, எங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நம்ம முத்துவும் மீனாவும் அவங்க என்ன ஒரு பக்கம் சொல்கிறாங்கன்னா, இல்லை நம்ம மனசில் என்ன தோணுதோ அதை செய்வோம், அதை விட்டுட்டு நம்ம இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் இங்கேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்ம ஸ்ருதியும் நீ என்ன கேட்காம எது முடிவு எடுத்துறாத அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தோன்னே இப்போ அந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்கள், உங்கள் அம்மாவும் உங்கள் ஒய்ஃபும் இருக்காங்க, யாரை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே எல்லாருமே என் ஒய்ஃபுன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் அம்மான்னு சொல்லிட்டு நாடக நடத்த போட்டாங்க. சரி என்ன ஐயா பண்ண சொல்கிறேன். நம்ம முத்து கொடுத்த பதில் ஆச்சரியமாயிடுச்சுங்க. எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸாகவும் இருந்தது. என்ன பார்க்குறீங்களா, நான் மீனாவை எங்கள் அம்மாவை காப்பாற்ற சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னை காப்பாற்ற சொல்வேன்ட்டாங்க. வேறு லெவல்ப்பா, வரே வா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலிக்குள்ளே எப்படி சண்டையை மேனேஜ் பண்ணுறீங்க, சாரி யார் ஃபஸ்ட்டு கேட்பான்னு கேட்டால், சாரி எதுக்கு கேட்கணும் முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளன்னு சொல்லிட்டாங்க. சும்மா நெத்தி அடி, இந்த கேள்விக்காகவே நீங்கள் தான்ப்பா வின் பண்ணீங்கன்னு சொல்ல, மனோஜ் வந்துட்டு இதை நான் அவமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி தப்புன்னு சொல்ல குறும்படம் போட்டு காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வெற்றி மலையை சூடிக்கிட்டு வந்து நம்ம முத்து. இதை பார்த்தோன்னே கடுப்பாயிடுச்சு நம்ம விஜயாவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.